தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கும் நிலையில் அவர்களில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இந்த திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட பயிற்சியும் உதவித்தொகையும் மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது என்று வெற்றியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான UPSC தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், 18 பேர் இந்த திட்டத்தில் முழுநேர பயிற்சி பெற்றவர்கள். குறிப்பாக தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்த சிவச்சந்திரன் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர். அகில இந்திய அளவில் 23ஆம் இடத்தில் உள்ளார். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் எனக்கு நிறைய கண்டென்ட் இருந்தது, நான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் என்னால் அதை எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் டெலிவர் பண்ண முடியாமல் இருந்தது ஒரு பாயிண்ட் அண்ட் டைம் வரைக்கும். அப்போ தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் நிறைய பேர் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் எக்ஸாக்டாக எப்படி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி மார்க்ஸ் வந்துட்டு அதிகம் பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த அட்வைஸ் கொடுக்கும் போது அதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது எக்ஸாமினேஷன் என்வாயர்மெண்ட்டில். ஸோ இதெல்லாம் என்னோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருந்தது. தமிழ் வழியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் காமராஜ், சங்கர் பாண்டிராஜ் ஆகியோரும் UPSC தேர்வில் வெற்றி பெற்று அசத்தி உள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களது வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தில் போட்டித் தேர்வுகளுக்கென தனி பிரிவும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை தமிழ்நாடு இளைஞர்கள் எளிதில் அணுகும் வகையில் பல பயிற்சிகளை இந்த பிரிவு செயல்படுத்தி வருகிறது. மத்திய பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே, வங்கிப் பணி தேர்வுகளை எதிர்கொள்ள 6 மாதங்கள் உறைவிட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மதிப்பீட்டு தேர்வு நடத்தி 1000 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர். அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராக ஒவ்வொரு மாதமும் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்து முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய் வழங்கப்படும். நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து நிறைய கொடுத்தாங்க. லைக் 7,500 ப்ரிலிம்ஸ் அப்போ கொடுத்தாங்க, 25,000 மெயின்ஸ் கிளியர் பண்ணால் கொடுத்தாங்க, அண்ட் 5,000 இன்டர்வியூக்கு கொடுத்தாங்க. இப்போ 50,000 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பணமாக மட்டும்தான் பார்க்குறோம். பட் எந்த கேண்டிடேட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு வாய்ப்புன்னு. ஏன்னா மோஸ்ட்லி சிவில் சர்வீசஸ் படிக்க வரவங்க முதல் அட்டம்ப்ட்லேயே எழுதிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பணம் இருக்கிறதுனால அவங்களால திரும்பி 2வது முறை 3வது முறை எழுத முடியுது. ஸோ அதனால் அவங்களால திரும்பி கண்டினியூ பண்ணி அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ நான் முதல்வனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் UPSC எக்ஸாமினேஷனுக்கு முழுக்க நான் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா அகில இந்திய குடிமை பணிகள் தேர்வு மையத்தில் தங்கி உணவு, அகாமடேஷன் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்குமே ஸ்டைஃபண்ட் ஆஃபர் பண்ணாங்க. அது மூலயமா நான் படித்தேன். அவங்களோட கோச்சிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் முதல்வன் டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களை ஊக்குவிப்பது மட்டும் இன்றி தேர்வுக்கான பயிற்சி, வழிகாட்டுதல்களை வழங்குவதால் ஆண்டுதோறும் இந்த திட்டத்தில் சேர மாணவர்களின் ஆர்வம் அதிகரித்து வருவதாக போட்டித் தேர்வுகள் பிரிவின் சிறப்பு திட்ட இயக்குனர் சுதாகரன் கூறியுள்ளார். அவங்களுடைய பாதையை வந்து நம்ம தெளிவுபடுத்தி காட்டும் பொழுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு விளக்கும் பொழுது, கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாகுது. அவங்களுக்கு தேவை, அதாவது எங்கேயோ ஒரு தூரத்தில் நீங்கள் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி ரிசல்ட் அவங்க வந்து டே டு டே பேசிஸில் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும் பொழுது மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாமல் போன பேட்சை பார்த்து இந்த பேட்ச் இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. பேட்ச் வந்து அதனுடைய வெற்றி, அதனுடைய இன்வால்வ்மெண்ட்டை பார்க்கும்போது, அரசனுடைய இன்வால்வ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களுடைய ஆர்வம் அதிகரிச்சுட்டே வருது. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சாதித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோர் வாழ்வில் ஒளியேற்றிடும் என்று மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.